செந்தில் பாலாஜி வழக்கில் அதிரடி திருப்பம். சென்னை முதன்மை நீதிமன்றம் அதிரடி. ஏங்க, செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ற வழக்கில் பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு கூட உங்களால் முடியலனா எதற்காக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு அதிரடியான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு நீதியரசர் அல்லி அவர்கள். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 முறை ஜாமீன் மனு போட்டாரு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டாரு, முதன்மை நீதிமன்றத்தில் போட்டாரு, உச்சநீதிமன்றத்திலும் போனாரு. ஆனால் எல்லா மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டது. நார்மலான ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாரு. அந்த வழக்கில் தான் அமலாக்கத்துறை பதில் மனு அளிக்க முடியலனா எதற்காக நீங்கள் வழக்கு தொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வழக்கை இன்னைக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார்கள். ஜூனியர் வக்கீல் வந்ததுனால அமலாக்கத்துறை சார்பில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுக்கு பதிலளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. இன்னைக்கு இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஏன்னா அமலாக்கத்துறை மீது காட்டமான கருத்தை நீதியரசர் வச்சிருக்காரு. ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை என்பதுக்கு கூட உங்களால் பதிலளிக்க முடியல, எதுக்கு வழக்கு போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் அமலாக்கத்துறை என்ன பதிலளிக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.